ஹலோ நண்பா, வெல்கம் டு ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Realme 16T Flipkartல இன்னைக்கு அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர்ஸ் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 30,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. நிஜமாவே இந்த மொபைல் இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்பெக்ஸுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாம ஒரு பிரைசிங் தான் உருவாக்கி இருக்காங்க இன்னைக்கு ரியல்மி. என்னைக்கு ரியல்மி ஓப்போ வந்து ரெண்டும் கை குலுக்கி செஞ்சாங்களோ அன்னைக்கு இருந்தே இன்னைக்கு ரியல்மில நிறைய சம்பவங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த வரிசையில தான் இந்த Realme 16T. ஏன்னா இந்த ஸ்பெக்ஸ் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் டிபெண்ட் பண்ணி இந்த போனோட பிரைசிங் 30,000 ரூபாய் வைக்கிறது கொஞ்சம் கூட ஒரு ஆர்கானிக்கான ஒரு பிரைசிங் கிடையாது. இந்த போன் நல்ல போனா ஒரு மொக்க போனா அப்படின்லாம் இங்க பேச தேவையில்லை. இந்த ஹார்ட்வேருக்கு இந்த பிரைசிங் கரெக்டா இல்லையா அப்படின்னு பேசிங்கன்னா சுத்தமா கிடையாது. 30,000 ரூபாய்க்கு இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் ஒர்த்தே கிடையாது. ஸோ அப்படி உள்ள சூழ்நிலை இன்னைக்கு Realme 16T Flipkartல லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு ஒர்த் இல்லாத பிரைஸ். ஓகேவா? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். Realme 16 என்னென்ன ஆஃபர் பண்றாங்க, பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு, அது போக இந்த பிரைசிங்க்கு இன்னைக்கு இந்த போன் ஒர்த் இல்லையா நம்ம பேசிட்டோம். இருந்தாலும் ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Realme 16T பாக்ஸ். முன்னாடி Realme 16T மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னே உள்ளுக்குள்ள ஒரு இன்செர்ட், அதுக்குள்ள யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜரும் டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் உள்ள அவ்வளவுதான். இந்த Realme 16T இந்த மொபைல் Flipkartல அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை 3 கலர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. 3 வேரியன்ட் கோட் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் 30,000க்கும், மிடில் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 32,000க்கும், ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 35,000 கோட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு 3 கலர்ஸ் 3 வேரியன்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த மொபைலோட டிசைன் Realme 16T இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த Realme 16 சீரிஸ் மாதிரி தான் இதோட டிசைன் அமைஞ்சிருக்கு. பேக் சைட் 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்திலே உங்களுக்கு ஒரு செல்ஃபி மிரர் கான்செப்டோட கொண்டு வந்திருக்காங்க. அது சுத்தி ஒரு ஃபிளாஷும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த செல்ஃபி மிரர் உங்களுக்கு பிரைமரி சென்சாரை இந்த செல்ஃபி மிரரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால பிரைமரி சென்சாரை ஒரு நல்ல குவாலிட்டியான இமேஜ் நம்மளால எடுக்க முடியும். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இங்க வந்திருக்கு. பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட், நல்ல கிராபிக்கல் ஓரியன்ட்ல ஒரு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. பாட்டம்ல Realme பிராண்டிங் கோட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், பட் ஆனா முன்னாடி உங்களுக்கு பஞ்ச் கோல் கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க டிஸ்பிளே பொறுத்தளவு. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் ஒரு 190 கிராமும், திக்னஸ் 8 mm வந்ததுன்னு ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த போனோட இன்னொரு ஹைலைட்டான விஷயமே 8000 mAh பேட்டரிக்கு புஷ் பண்ணிருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு டீசென்டான வெயிட் அண்ட் திக்னஸோட, ஓவரால் நல்ல ஒரு டீசென்டான டிசைன், நல்ல ஒரு கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Realme 16T டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.8 inch 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 1200 nits ஒரு ஃபுல் HD பிளஸ் பேனல் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் எந்த ஒரு OTT பிளாட்ஃபார்ம்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாக்கட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த செக்மெண்ட்ல நல்லாவே அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 190 கிராம், திக்னஸ் 8 mm, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16. அதுக்கு மேல Realme 7.0 சப்போர்ட், IP69 ஆஃபர் பண்ணிருக்காங்க. மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் இருக்கு. ஸ்டூடியோ ஸ்பீக்கர், வைஃபை dual band சப்போர்ட், ப்ளூடூத் 5.2, சைட் மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் 5300 mm² கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட பேட்டரி. ஸோ இங்க பேட்டரி பாத்தீங்கன்னா 8000 mAh பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க. மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் சார்ஜிங்க்கு 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 ரீச் ஆருக்கு 50 to 55 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். இந்த மொபைலோட மெயின் செல்லிங் பாயிண்டே பேட்டரி தான். 8000 mAh பேட்டரியோட வந்திருக்கு. பட் ஆனா பிரைசிங் கூட அது நோ சைடு இருக்கட்டும். இந்த போனோட செல்லிங் பாயிண்ட் பேட்டரி பேட்டரி பேட்டரி. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த மொபைலோட கேமரா பாத்தீங்கன்னா பிரைமரி சென்சார் 50 MP, சோனி சென்சார் IMX852 கொண்டு வந்திருக்காங்க. செகண்டரி 2 MP டெப்த், ஃப்ரண்ட்ல 16 MP, ஹையஸ்டா இங்க 1080 30 frames seconds தான் வீடியோ எடுக்க முடியும். ஒரு 30K மொபைல் பிரைசிங் கோட் பண்ண மொபைல்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியாது. EAS கிடையாது, OAS கிடையாது, செகண்டரி சென்சார் கிடையாது. அப்ப என்னத்துக்கு
இப்படி ஒரு கேமரா கொடுக்கணும். ஒரு கேமராவே இல்லாம அப்படியே ஒரு பிளைனான கொடுத்துட்டு போயிடலாமே, இந்த போன் கேமரா கிடையாதுங்க அப்படின்னு சொன்னா கூட ஏதோ ஒண்ணு இருக்கோல அப்படின்னு நினைச்சிட்டு கூட நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இது மாதிரி ஒரு பிரைசிங் கொடுத்து கேமரா ரொம்ப ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது தான் இந்த போனோட இன்னொரு மேஜர் நெகட்டிவ் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த போன் பேக் சைடு இந்த செல்ஃபி மிரர் இருக்கிறதுனால ஒரு சில டீசென்டான இமேஜ் உங்களால எடுத்துக்கிற முடியும்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்றாங்க. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வித்த காட்டுற மாதிரி தான் இருக்கு. ஒரு ரியல் ஃபேட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்ற மாதிரி சென்சார் வைஸ் அண்ட் ஹார்ட்வேர் சைடு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம தான் அமைஞ்சிருக்கு கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு மீடியாடெக் டிமென்சிட்டி எப்பயும் போல இந்த 6300 SoC தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 6400 ஒரு பொய்யா கூட சொல்லல, ஆனா நியாயமா இருக்காங்க. 6300 பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு அழுத்து போன ப்ராசஸர், அது ஒரு 30K செக்மெண்ட். இன்னைக்கு இந்த 6300 பாத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஹிட்டே இருக்குங்க. அதால ஒரு 15,000 ரூபாய் செக்மெண்ட்லயும் இந்த ப்ராசஸரை பார்க்க முடியும், ஒரு 30,000 ரூபாய் செக்மெண்ட்லயும் இந்த ப்ராசஸர் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இவங்கள மாதிரி ஒரு பிரைசிங் வைக்கிறதான் இந்த போன் இந்த ப்ராசஸர் இப்படி டிபெண்ட் ஆகி ஆகுதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த ப்ராசஸர் ஒரு மீடியமான கிராஃபிக்ஸ் தான் பிளே பண்ண முடியும். டே டு டே சின்ன சின்ன டாஸ்கிங் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டா இருக்கும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராசஸரால 4K வீடியோ எடுக்க முடியாது, அதளவுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். இருந்தாலும் டே டு டே என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு நிறைய சாங்ஸ் லிசன்ஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு கன்வென்ட்டான SoC இருக்கும். ஒரு மினிமம் MB கேம்ஸ் பிளே பண்றதுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும்னே சொல்லலாம். கேமிங்கை பொறுத்தளவு மீடியமான கிராஃபிக் வச்சு பிளே பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட SoC செக்மெண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி 16T 3 கலர்ஸுங்க, 3 வேரியன்ட் கோட் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 30,000 ரூபாய், ஹையர் வேரியன்ட் 32,000 ரூபாய், அண்டு இருக்கிறதுலே பெரிய வேரியன்ட் 35,000 ரூபாய். உங்களுக்கு பேசிக் 6GB RAM ஆஃபர் பண்றாங்க. ஆனா இந்த போன் இந்த ஹார்ட்வேர்ஸ் மொக்கையா அப்படின்லாம் நம்ம இங்க பேச போறது கிடையாது. இந்த ஹார்ட்வேருக்கு இந்த பிரைசிங் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த பிரைசிங்க்கு இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டோட இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ் டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொடுக்க முடியும் ரியல்மினால. ஆனா என்னைக்கு ஓப்போ கூட பிபிகே ஃபேமிலி எல்லாமே ஒரே பிபிகே ஃபேமிலி தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த ஓப்போ கூட என்னைக்கு கை கொடுத்தாங்களா அன்னைக்கு இருந்தே சோலி முடிஞ்சிருச்சு. மார்க்கெட்டிங், அதாவது போன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. இந்த மார்க்கெட்டிங்ல பிரைசிங் வைக்கிற இடத்துல பயங்கரமா கோட்டையை விட்டு இன்னைக்கு முரட்டடி வாங்கிட்டு இருக்கு, பெரிய டவுன் கிரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ரியல்மி தரப்பு ஓப்போ மாதிரியே. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இந்த போன் ஒரு பெரிய அளவுக்கு நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ற மாதிரி இதோட பிரைசிங் அமையல. நான் கண்டிப்பா இந்த பிரைசிங்க்கு இந்த போனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதே இது ஒரு 20K 25K வந்தா கூட ஓகேங்க, எடுங்க, வேற வழியில. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவு இன்னைக்கு மொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே பிரைஸ் கூடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எடுங்க, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி போயிடுறேன். ஆனா 5,000 ரூபாய் சுத்தி 30,000 ரூபாய் பிரைஸ் கொஞ்சம் கூட ஒர்த்து இல்லாத ஒரு பிரைசிங் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி 16T இந்த மொபைல் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.